ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம தமிழ்நாடை டாட்டா பை பை சொல்கிற நேரம் வந்துட்டு இப்போ நான் பிறப்பிட்டேன். எங்கள் கொழுந்தார் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு பிறக்கி எல்லாம் வழி அனுப்பியாச்சு. நான் எங்கள் கொழுந்தார் வீட்டில் பையெல்லாம் இருக்குது. இப்போ எங்கள் நாத்தனார் வீட்டில் போய் வழி அனுப்பிட்டு போகலாம். இப்போ நான் என்ன மைனி போகும்போது வழி அனுப்பல வருத்தப்படக்கூட பார்த்தீங்களா, அதனால எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போகிறோம். வாங்க நீங்களும் சரிங்களா. தமிழ்நாடு விட்டுட்டு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. நான் நினச்சி நமக்கு போய் தானே ஆகணும். ஃப்யூச்சரில் கடவுள் நினச்சா முருகரோட அருள் இருந்தால் தமிழ்நாட்டில் செட் ஆகலாம் சரிங்களா. உங்களோட சப்போர்ட்டும் தேவை எனக்கு. வாங்க இப்போ எங்கள் நாத்தனா வீடு வந்துட்டு போகலாம். ரோட நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். அழகாக பாருங்க, இங்கே சங்குப்பூ இருக்குது பாருங்கள். சங்குப்பூ இருக்குது, பின்ன திருநீர் பச்சலை எல்லாம் மனமாக இருக்குது. வந்தாச்சு எங்கள் நாத்தனார் வீடு. இங்கெல்லாம் சூப்பர் வீடு. இங்கே இன்னொரு கொழுந்தார் வீடு இருக்கு. ஆனால் கொழுந்தார் ஒய்ஃப் வந்து சேலத்தில் இருக்காங்க. கொழுந்தார் மட்டும் இங்கே இருக்காரு. பவானி பிறப்பிட்டேன். ஆமாம்மா. நேற்று நான் 10 மணி ஆகிட்டுமா வர்றதுக்கு. அவர் விடுற ஆமாம், அங்கேருந்து பாவூர் சத்திரத்துலேருந்து வந்து இங்கே வந்து அது எந்த ஊர் அத்தனார் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த அத்தனார் பொண்ணை கேரளாவில் கட்டி கொடுத்துருக்கு. அவங்களாம் வந்து கொஞ்சம் சோசியல் வீடியோவில் வர்றதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. தப்பாக நினைக்காதீங்க சரிங்களா. இப்போ நம்ம பலபடி நம்ம எங்கள் கொழுந்தாட்ட வீடு போயிட்டு லக்கேஜ்லாம் அங்கே இருக்குது எடுத்துக்கிட்டு நான் திருநெல்வேலி சரிங்களா. எனக்கு இந்த தடவை ஊரை விட்டு போகிறக்கே விருப்பமே இல்லை. என்னன்னு தெரியல. ஒரு தடவை பார்த்துக்கங்க இந்த ஊரை. என்னெல்லாம் கட்டி கொடுக்கும் போது இந்த ஊரில் ஓட்டு வீடு ஓலை வீடை தவிர ஒன்றும் இல்லை. இப்போ சூப்பர் வீடு. வெத்தலை குடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. சுவாமிக்கு ஏற்ற பூவெல்லாம் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம ரோடை கிராஸ் பண்ணிடலாம். முந்திலாம் இந்த ரோட்டில் இப்போ வண்டி அளவுக்கு நல்லா ஹைவே ஆக்கிட்டாங்க. ஆமாம் கரெக்டாச்சு. எங்கள் குழந்தை பையன் எடுத்துகிட்டு நம்ம பஸ் ஏற்ற வராரு. ரொம்ப நேரம் ஆகிட்டு சட்டுன்னு போகும் வண்டியை பிடிக்க. பஸ் வரும். பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இது கழநீர் குளம். திருநெல்வேலியில் உட்காந்தாச்சு. இதில் கொஞ்சம் விரும்பி போகும். அதை இறங்கி நமக்கு ட்ரெயின் பிடிக்க நேரம் சரியாக இருக்கும். கொஞ்சம் வந்து திருநெல்வேலியில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன பர்ச்சேஸ் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா. ஒன்றும் இல்லைங்க, பண்டம் வாங்கணும். இப்போ தமிழ்நாடு பண்டம் நம்ம மும்பைக்காரங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக ஜம்முன்னு மீன் சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன். மீன் சீட்டில் உட்காந்து பார்த்தீங்களா, இந்த லக்கேஜெல்லாம் நம்மளுக்கு இறங்க கஷ்டமாக இருக்கும். அதனால் 3 பேக் ஆகிட்டு இது ஒரு ஹேண்ட் பேக் ஆகிட்டு இப்படிலாம் இறங்குற பஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஆலங்குளத்திலிருந்து கள்ளிக்குளத்தில் ஏறி ஆலங்குளம் கிராஸ் பண்ணி இப்போ திருநெல்வேலி நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கோம். ரோடு பாருங்க, அப்படியே வெண்ண மாதிரி ஒரு மேடு பட்டு இல்லாமல் குண்டு குடி இல்லாமல் சூப்பராக இருக்குது. நம்ம திருநெல்வேலி போகிற ரூட்டில் செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. டோல் கேட் திரும்பி எப்போ வரும்னு தெரில. நம்ம திருநெல்வேலியை விட்டுட்டு போகிறப்ப நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லவ் யூ திருநெல்வேலி. நெல்லை டவுன் வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இறங்கிடுவோம். நான் நெல்லைப்பர் சன்னதி வரும்னு பார்த்தேன், கவனிக்காமல் விட்டுட்டேன்னா. இந்த ரூட் வந்து வேறையா தெரியல. பார்க்கலாம் நெல்லைப்பர் சன்னதி வருதாங்க. இது குளமா ஆறா தெரியல. தெப்பங்குளம் எல்லாம் செடி முளைச்சிட்டே இருக்கு. இது ரூட் வந்து வேற இடத்துல மாறி வருது போல. நெல்லைப்பருக்கு வரும்போது கோவில் வருமா போகும்போது வருமா தெரியல. ஒரு கன்ஃபியூஸாக இருக்கான்னு தெரியல. தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் நகைக்கடையும் ஜவுளி கடை தான் அதிகம். நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். திருநெல்வேலிருந்து தென்காசி போகும்போது தான் நெல்லைப்பர் கோயில் வருது. இது வந்து இப்போ நம்ம ஜங்ஷனுக்கு போகிறோம், வேறு ரூட்டாக வருது. நான் புரிஞ்சுக்கிட்டோமா, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தேன். இப்போ ஓகே புரிஞ்சாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ட்ரெயினை பார்த்து ஏறி ஓடி போகணும். டிராஃபிக் வர அநியாயத்துக்கு இருக்குது. அல்வா வாங்கியாச்சு, மஸ்கோத் அல்வா வாங்கியாச்சு. இதில் திருநெல்வேலி அல்வா, கோதுமை அல்வா, நார்மல் அல்வா வாங்கியாச்சு. 2 கிலோ அல்வா எடுத்தாச்சு. நம்ம பாம்பேயில் எல்லாருமே கேட்டிருக்காங்க, கொடுக்கணும் சரிங்களா.
முறுக்கு வாங்க இருக்கா 2 கிலோ முறுக்கு கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்காரர் வரும்போது மைசூர் பாக்கு வாங்கிட்டு வாடின்னு சொல்லி கிலோ 780 ரூபா. மினி ஜாங்கிரி அதே ரேட் தான். நம்மள்ட்ட அவ்வளோ பணம் இல்லாதனால நம்ம வந்து காக்கா கிலோ மைசூர் பாக்கு வாங்கிக்கலாம். சரிங்களா? இது வேறு மைசூர் பாக், இது வேறு மைசூர் பாக். நான் மினி ஜாங்கிரி 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த மைசூர் பாக்கு 1/2 கிலோ. சரிங்களா? வேறு எதுவும் வாங்குற மாதிரி நம்மளுக்கு வேண்டாம். ஃபைனலாக வாங்கியாச்சு. பயங்கர ரஷ். இனி அவ்வளோதான், ஃபைனலாக வாங்கியாச்சு. இந்த முறுக்கு டப்பா தூக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பெரிய பாக்ஸில் போட்டாங்க. இவ்வளோ மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். திருநெல்வேலி வந்தாச்சு ஜங்ஷன். திருநெல்வேலி போர்டு கூட ஒரு செல்ஃபி வாங்க. ஒன்றும் நமக்கு 10 நிமிஷம் இருக்குது ட்ரெயின் பெறப்படுறது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம திருநெல்வேலியை கொஞ்சிக்கலாம். ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் டப்பாவை தேடி நம்ம சீட்டை தேடி ஜம்முன்னு ஜன்னல் வீட்டில் உட்காந்தாச்சு. எங்கள் அக்காமாட்ட சொன்னேன் ஜன்னல் சீட்டாக போடுமா அப்படின்னு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை, உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. மேலே தூங்கினா நம்ம யாரும் எழுப்ப மாட்டாங்க. இதில் படுத்தா காலையிலேயே ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி 5 மணிக்கெலாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாங்க. எழுந்து தலைவாரி சோப் போட்டு மூஞ்சி கட்டி சாப்பிட வந்துச்சு. நமக்கு தூங்க கிடைக்காது. நமக்கு எப்போ மேலே தான். சரி, போன தடவை அந்த சீட்டு கிடச்சிது. நான் வாரில் தூங்கிக்கிட்டே வந்தேன். இப்போ இங்கே கிடச்சிருக்கு, பார்க்கலாம். உட்காரதுக்கு இடம் கிடச்சிது. எங்கள் அக்கா மகன் பார்த்து எனக்கு நல்ல சீட்டாக கொடுத்தது. Thank you very so much, Dolly Alex Kutti. Thank you very so much. பார்த்துக்கங்க. இப்போ உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறேன். திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ். கை காடு சரியில்லாதவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கெல்லாம் இந்த வண்டி கூட விடுது. ஆனால் பணம் வாங்குறாரு. நமக்கு ஆண்ட முன்னேற்ற கை காலெலாம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சீட்டை பிடிச்சி போட்டுட்டு தான் வந்திருக்கோம். சரிங்களா? இதுதான் நம்ம சீட்டு. வாங்க உள்ள போய் உட்காந்துக்கலாம். ட்ரெயின் பரப்படக்கூட 10-15 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் நான் பெறப்பட்டாச்சு. அப்படி சகல் தகவலை தந்துடலாம். ஓகே. பாரத் சூப்பர் ஃபாஸ்ட் ஃபுல் ஏசி வச்சு இந்த வண்டி நமக்கு மும்பை போமான்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து நார்வேல் போகுதுன்னு சொல்கிறாங்க. இது நான் ஒரு தடவை குஜராத் போய்ட்டு வந்தேன். எங்கள் அக்கா மகன் கூப்பிட்டு போயிருந்தாரு. நாங்கள் குஜராத் சுற்றி பார்க்க போகணும் பார்த்தீங்களா, அதில் போகணும். ஆனால் உள்ளே வச்சு நான் எடுத்த வீடியோ ஃபோட்டோஸ் நான் யூடியூப்பில் போட்டது எல்லாம் டிலீட் ஆகிட்டு. அதனால் வெளியே இருந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதோட வீடியோ எதுவும் க்ளீராக வராதுன்னா கை முறுக்கு அங்கால வந்து டேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த கை எவ்வளோ கேமராவில் போட்டு மங்களாக வருது. க்ளீன் பண்ண சரியாக க்ளீனாக அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வண்டி பிறக்க போகுது. சூப்பரான வெயிலுக்கு கலந்த மழை. சூப்பராக நம்ம ட்ரெயினில் மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த வெக்கைக்கு சூப்பராக மழை பெய்யுது. இவ்வளோ நேரம் இருந்த வெக்கைக்கு இந்த மழை பெஞ்சாலும் உடம்பு ஃபுல்லாக கூல் ஆகிட்டோம். சரிங்களா? வாங்க போ ட்ரெயினுக்குள்ளே போகலாம். நம்ம திருநெல்வேலியை விடை பெற்று விடலாம். மீண்டும் வரேன். டட்டா, லவ் யூ. திருநெல்வேலி ஜங்ஷன். திருநெல்வேலி ஜங்ஷன். பிள்ளைங்களை கட்டி கொடுத்த பின்ன தாய் வீட்டுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்க ரொம்ப மன வருத்த பாரத்தில் அழுவாங்களாம். இந்த மாதிரி போய் திருநெல்வேலியை விட்டுட்டு போகிறதுக்கு நானும் ஒரு மனசு கொஞ்சம் பாரமாக இருக்குது. இருந்தாலும் உங்கள்கிட்ட சிரிச்ச மாதிரி காட்டுறேன். சரிங்களா? நீங்களுமே பார்த்துக்கங்க. லவ் யூ திருநெல்வேலி. இனி இன்னும் நம்ம ஒரு தூக்கவும் சாப்பிடவும் மும்பை போகிற வரைக்கும் அதுதான் என்னோட டைம் பாஸ். நீங்களும் சரிங்களா? இங்கே இருக்கிறவங்க நான் தனியாக எங்கே ட்ராவல் பண்ணுறோம். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே போகிறனால எனக்கு வழி போகிற பிரயாணம் கஷ்டமாக தெரிய மாட்டுக்கு.
தான் நமக்கு பசி வந்துட்டு ஸ்நாக்ஸை கையில் எடுத்தாச்சு. நீ என்ன ட்ரெயின் ஓட நம்ம பண்டத்தை சிறைக்க தான் நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் சரிங்களா சொல்லுங்க. பண்டம் சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சு. இப்போ சுண்டல் விற்றுக்கிட்டு 20 ரூபாய்க்கு இது நிறைய சுண்டல் கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் எப்போ சுண்டல் குழம்பு வச்சாலும் சன்னா மசாலா பண்ணால் ஒரு சுண்டல் எடுத்து வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிடுவேன். இதுக்கு 20 ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் காலையிலேயே சீக்கிரம் சாப்பிட்டனால இப்போ மதியானம் பசிக்குது. ஆனால் இப்போ சோறோ சப்பாத்தி சாப்பிட விருப்பம் இல்லை. ஏன்னா 20 ரூபாய்க்கு சுண்டல் வாங்கியாச்சு. இது டைம் பாஸ் வேறு. சுண்டல் உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியத்துக்கும் நல்லது, ஹெல்த்தியான இரும்பு சத்து கொண்ட கடலை ரெடி. வாங்க சாப்பிடலாம். சுண்டலில் இந்த மாங்காய்லாம் போட்டிருக்காங்க, நிறைய தேங்காய் துருவி போட்டிருக்காங்க, தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்காங்க. மாங்காய் பாருங்க சூப்பராக இருக்குது. சுண்டலும் மாங்காவும் வேற லெவல். காரம் சரமாக பண்ணியிருக்காங்க, சூப்பர். மதுரை ஜங்ஷன் வந்துட்டு, மதுரைனாலே மல்லிகைப்பூ தான். வடிவேல் ஜோடு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஞாபகம். மதுரைனாலே மணப்பாறை முறுக்கு நிறைய இருக்குது மதுரைக்கு அடையாளமாக. மதுரை உங்களை அன்புடன் அழைக்கிறது. வேறு என்ன மதுரையில் ஃபேமஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? அந்த ட்ரெயின் இதுக்கு முன்னே பெருசாக வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. இது திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ். அதனால தான் இது பார்க்காத ஊர்லாம் வருது. ஓகே தான், நல்லது தான். நமக்கு தெரியாத நம்ம பார்த்துக்கலாம்ல. மணப்பாறை முறுக்கு ரொம்ப ஃபேமஸாக கொண்டு வருவாங்க. பார்க்கலாம், வராங்களா என்ன எதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு மெயின் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மதுரைனா மதுரை மீனாட்சி அம்மன். எனக்கு வயசு இத்தனை 54, 53, 54 வயசு ஆகிட்டு இன்னும் நான் மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்ததில்லை. அந்த தாயோட கிருபை இருந்தால் கண்டிப்பாக என்ன மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அழைப்பால் போகலாம் ஒரு ஆசை. அது எப்போ என்ன இது நம்ம கையில் இல்லை, அந்த தாய் கையில் தான் இருக்குது. மெயின் மதுரைனாலே மல்லிகைப்பூ, மணப்பாறை முறுக்கு, மீனாட்சி அம்மன் கோவில். வேற இது இல்லை. இது அதிரசம் முறுக்கு மட்டும் தான் இருக்கா? சரி. சொல்லலை, மணப்பாறை அதிரசம் முறுக்கு. 2 பாக்கெட் முறுக்கு வாங்கியிருக்கேன், 2 பாக்கெட் அதிரசம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் வரும்போது 20 ரூபா பாக்கெட்டு, 30 ரூபா பாக்கெட் ஆகிடுது. 2 பாக்கெட் முறுக்கு, 2 பாக்கெட் அதிரசம். அதிரசம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து கொடுத்தேன். சரிங்களா? பாக்கத்தோட ரொம்ப ஒரு டயர்டாக வந்து தூங்கிட்டேன். நைட்டு வந்து மத்தியானம் சாப்பிடல, ட்ரெயினில் உட்காந்து எதுவுமே சாப்பிடுவேன். இப்போ ட்ரெயினில் உட்காந்து 24 மணி நேரம் ஆகிட்டு பெரிய பயணம் சுற்றுற மாதிரி இறங்குறது. என்னை யாரும் பிக் பண்ண பார்த்தேன். எப்படி இறங்கணும் அந்த பயணமாக கொஞ்சம் கூட சாப்பிடலாம் பார்த்தா வாமிட் பண்ண மாதிரி சாப்பிட பிடிக்கல. இருந்தாலும் கொண்டு வந்து சாப்பிட பிடிக்கணும்ல. கொஞ்ச நாள் வயது வந்துக்கிறோ அழகா பார்த்து சொல்லிட்டு தந்தாங்க. சாப்பிட எப்படி இருக்கு இந்த இடத்துக்கு பார்க்கலாமா, நல்லா கூட சாப்பிடலாம். அதனால தூர போட்டிருக்கேன். சரிங்களா? சப்பாத்தி பண்ணி தந்தாங்க எனக்கு. சப்பாத்தி அவங்களுக்கு பண்ண தெரியாது, நான் தான் சப்பாத்தி பண்ணேன். நானுமே சப்பாத்தி சமையல் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். பின்ன டமாட்டோ ரைஸ், பின்ன கொஞ்சோட தக்காளி தொக்கு. இதான் நேற்றே சாப்பிட்ருந்தா நல்லா அருமையாக இருந்திருக்கும். ரொம்ப இருக்காது. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்க்கணும். நல்லாலாம் சாப்பிடுவோம், இல்லைன்னா தூர கூட்டிடலாம். நான் எப்போவுமே ஊருக்கு போகும்போது ரொம்ப ஆரோக்கியமாக திருப்பி முன்பு வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஆயிடுறேன். சாப்பாடெல்லாம் கொட்டு போச்சு. 24 மணி நேரம் ஆச்சுப்பில் கெடாமல் நல்லாவா இருக்கும். சப்பாத்தியும் நம்ம தக்காளி தொக்குமே நல்லா இருக்குது. இதுதான் நம்ம சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லா டயர்டாக இருக்குது. சாப்பாடு சாப்பிடல. ஒரு கொய்யாப்பழம் வாங்கிட்டேன். 1 20 ரூபா. 100 ரூபாய்க்கு வாங்கி 5 எனக்கு 5 எனக்கு ஒன்று வாங்கிட்டேன். நல்லா பழுத்த காயாக இருக்குது. இதை தான் சாப்பிட போகிறேன். நான் ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி போய்க்கலாம் பார்த்தா எதுவுமே வரல. அந்த சைடில் வந்து பேண்ட்ரி இல்லையா, அதனால் பெருசாக எதுவும் வரமாட்டேங்குது. வாங்கி எல்லாரும் கொய்யாப்பழம் சாப்பிடலாம். நான் வந்து உப்பு வேறு எதுவும் போடலை. எனக்கு போட்டால் பிடிக்காது. அப்படியே சாப்பிட பிடிக்கும். நல்லா இனிப்பாக நல்லா சாஃப்டாக ஒத்து போகணும்னு ஆசை வந்து நான் இன்னும் ஏசி டிக்கெட் எடுத்து போகணும்.
இல்லைன்னா இந்த மாதிரி வெயில் காலத்தில் போகக்கூடாது. வெயில் காலத்தில் போனால் பயங்கர உடம்பு ஹீட்டாவது, உடம்புக்கு நெம்பெயிருது. ரெண்டாவது ரீசன் ஏசியில் புக் டிக்கெட் எடுத்தால் எல்லாருமே அவங்க செட்டப் பண்ணி தூங்கிட்டே வராங்க. இதில் இந்த மாதிரி டிக்கெட் எடுத்தால் எல்லாம் வரல, யாருமே தூங்க மாட்டேங்காங்க. எல்லாம் புழுக்கமாக இருக்குன்னு எல்லாம் உட்காந்து வராங்க. அந்த பிள்ளைங்க வேறு ஒன்று கற்று கற்றுது. அது நமக்கும் டிஸ்டர்ப் ஹவுஸ் ஆகுது. பிள்ளைங்களுக்கு சும்முக்கும் தூங்க மாட்டேங்குது. நம்ம ஒரு மாத்திரை போட்டு தூங்கலான்னா அந்த பிள்ளைங்க தூங்க மாட்டேங்குது. இது வந்து வழி ரீசன். ஏதாச்சும் திடீர்னு நம்ம ஊருக்கு போகணும் ஆசை வந்துடும், எதனா ப்ரோக்ராம் வந்துடும். நம்மளால் அந்த நேரம் டிக்கெட் எடுக்க பணம் இருக்காது. இல்லை புக்கிங் பண்ணிட்டு போகணும், இதை கூட வண்டியில் போகணும். நீங்கள் எப்படி சொல்லுங்கள் பயங்கர சூழ்நிலை. நான் எப்போவுமே மும்பையில் வந்து ஊருக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எனர்ஜிக்காக போகணும். திருப்பி வரும்போது ஓன் ஆகிடுது. போனதெல்லாம் அப்படி தான் ஆச்சு. இப்போவும் நேற்று வந்து உடம்பு சரியில்லை. வெக்கம் ஒரு பக்கம், குழுக்கம் ஒரு பக்கம், சாப்பிட முடியல. அதை படுத்துட்டேன்.